அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சாதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஃபன் தான் எப்படி பண்ணலாம் அப்படின்றதாங்க பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா ராகி சப்பாத்தி. நல்லா சாஃப்டாக செய்யக்கூடிய ஒரு ராகி சப்பாத்தி தான் இது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸிங்க. இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்றோன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பில் நான் ஒரு பேன் வச்சுருக்கேங்க. நான் இன்றைக்கி இதில் 1 கப் அளவுக்கு நம்ம இன்றைக்கி தண்ணி சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு மாவு அடிக்கிறீங்களோ அதே அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். இந்த தண்ணியிலே நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்தாச்சு. இந்த தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா சலசலன்னு கொதித்து வரணும். இங்கே பாருங்கள், நல்லா சலசலன்னு கொதித்து வந்துட்டுருக்கு. இப்போது எந்த அளவுக்கு நம்ம தண்ணி எடுத்தோமோ அதே கப்பில் நம்ம மாவு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ராகி மாவு எடுத்திருக்கேங்க. 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், 1 கப் எடுத்திருக்கேன். நம்ம சேர்த்துடலாம். இந்த மாவு சேர்க்குறதுக்கு முன்னாடி அடுப்பு சிம் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அடுப்பு சிம்மில் இருக்கட்டும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி ஜாஸ்தி இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கலந்து விட தண்ணி பத்தாத மாதிரி இருக்கும். 1 கப் மாவுக்கு 1 கப் தண்ணி கரெக்டாக இருக்குங்க. நீங்கள் கடையில் வாங்கின மாவாக இருந்தாலுமே கரெக்டாக இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் இந்த சூட்லேயே. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. அடுப்புலேருந்து எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள். இப்போது பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த மாவு நல்லா ஆறல, கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. கை பொறுக்கிற சூடு இருக்குங்க. இப்போ கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. 1 கப் மாவுக்கு 1 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். ஜாஸ்தி சேர்த்துறாதீங்க. நல்லா பிசைய நல்லா சாஃப்டாக வந்துடும். கையில் ஒட்டுச்சு அப்படின்னா கையில் கொஞ்சம் தண்ணி தடவிக்கோங்க. பாருங்கள், மாவை சாஃப்டாக ரெடி பண்ணிட்டோம். இப்போது இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த எண்ணெயை நல்லா கலந்து விட்டுடலாம். எந்த அளவுக்கு பிசைறீங்களோ அந்த அளவுக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வருங்க. நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்துருச்சு அப்படின்னு. இந்த மாவே பலன்னு ஆயிரும். இங்கே பாருங்கள், இப்போது மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதுலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம் மாவு. பக்கத்தில் பார்த்திங்கன்னா நான் ராகி மாவு தான் வச்சுருக்கேன், கோதுமை மாவு வைக்கலைங்க. ராகி மாவு தான் ஒரு தட்டில் போட்டு வச்சுருக்கேன். உருண்டை பண்ணிவிட்டு நம்ம திரட்ட ஆரம்பிச்சிடலாம். ஈஸியாக இருக்குங்க திரட்டுறதுக்கு. இது ராகி மாவு தான், கோதுமை மாவு கிடையாது. இப்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும்னு அவசியமே இல்லைங்க. பூ போல் தேய்ச்சா போதும். நல்லா சாஃப்டாக இருக்கும் மாவு. ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிடாதீங்க. இங்கே பாருங்கள், தேய்ச்சாச்சு. நான் இன்றைக்கி குட்டி சப்பாத்தி தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் வேணுமா பெருசாக கூட வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு தேய்ச்சிருக்கேன்னு நீங்களே பாருங்கள். ரொம்ப தடிமனாகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாகவும் இல்லாமல் நான் தேய்ச்சிருக்கேன். நீங்கள் கடையில் வாங்கின மாவாக இருந்தால் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. நல்லா சாஃப்டாகவே வரும். இப்போ ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி கொஞ்சம் தேய்ச்சி வச்சுக்கலாம் சப்பாத்தியை. தேய்ச்சி வச்சுட்டேன். இப்போது தவா வச்சுருக்கேன் அடுப்பில். நம்ம தேய்ச்சி சப்பாத்தி இதில் சேர்த்துடலாம். ஒரு பக்கம் வேகணும். ஒரு 10 செகண்டில் நல்லா வெந்துடும். இது முதவே வெந்த மாவு தானே, சீக்கிரமே வெந்துடும். இங்கே பாருங்கள். இப்போது நம்ம திருவி போடலாம். திருவி போட்டோன்னே பாருங்கள் அது எப்படி உப்பிட்டு வருது நீங்களே பாருங்கள். பாருங்கள் அதுவே எப்படி உப்பிட்டு வந்திருக்கு அப்படின்னு. நல்லா சாஃப்டாக இருக்கும். சைடிஷ் எதுவுமே தேவை கிடையாது. அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சமாக எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. நெய் கூட சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம் தான். டயட்டில் இருந்தால் கூட இந்த சப்பாத்தி எடுத்துக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுட்டு 2 மணி நேரம் ஆனாலுமே நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப சூப்பரான சப்பாத்திங்க இது. இதுக்கு சைடிஷ் எது வேணால் வச்சு சாப்பிட்லாம். கறி குழம்பு, மீன் குழம்பு எல்லாமே சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி எல்லாமே சூப்பராக இருக்கும். சாம்பார் அந்த மாதிரி நல்லா இருக்காது இதுக்கு. அவ்வளோதான், நமக்கு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம். நம்ம எல்லாத்தையும் சுட்டு எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன்.
கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோஸும் இந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.